Good morning. I'm your physics teacher, 7th standard physics. Revision பார்த்துட்ருக்கோம். மெஷர்மெண்ட்டில் இன்டீரியரில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தாச்சு. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் ஒரு டைம் எவாலுவேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை ரீகால் பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள். ஏன் 1 மார்க்கர் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு மார்க் போகுது. ஸோ 1 மார்க்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. புக் எடுத்துக்கோங்க, எவாலுவேஷன் பார்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாதவங்க இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிவிஷன் டாபிக் உள்ள போகலாமா? எவாலுவேஷனில் ஃபஸ்ட் ரோமன் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டிரைவ்டு யூனிட்? டிரைவ்டு யூனிட் அப்படின்னாவே ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மல்டிபிள் பண்ணுறதுனாலையோ இல்லை டிவைட் பண்ணுறதுனாலையோ கிடைக்கக்கூடிய யூனிட் தான் டிரைவ்டு யூனிட் நம்ம படித்தோம் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள், மாஸ், டைம், ஏரியா, லென்த். இதில் மாஸு, டைமு, லென்த்து மூணுமே ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லையா? அப்போ டிரைவ்டு யூனிட் என்னவாக இருக்கும்? ஏரியா. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி, ஏரியா. நீங்கள் எப்போ 1 மார்க் எழுதினாலையும் சரி, கொஷின் நம்பர் போடுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்றதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 cc, 1 லிட்டர் ஈக்குவல் டு 10 cc, 1 லிட்டர் ஈக்குவல் டு 100 cc, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. ஓகேவா? நம்ம லெசன் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. இங்கே சிசின்னு சொன்னது என்னன்னாக்க கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. அடுத்த தேர்டு பாருங்கள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம் தெரியும், வால்யூமோட யூனிட் கியூபிக் மீட்டர்னு தெரியும் இல்லையா? அப்போ அது 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் எது? பி, கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். ஓகேவா? ஃபோர்த்து பாருங்கள், 2 spheres have equal mass and volume is the ratio 2:1. the ratio of the density is கேட்டிருக்காங்க இல்லையா? 2 ஸ்பியர் இருக்குது, அதில் வந்து மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து டிஃபராக இருக்குது இல்லையா? ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். ஸோ போடும்போது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வருது? 1:2. 1:2. ஓகேவா? ஃபிஃப்த்து பாருங்கள், லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப். லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப். ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்டன்ஸ், டைம், டென்சிட்டி, போத் லென்த் அண்ட் டைம் இல்லையா? இதில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து சொன்னோம்னாவே நம்ம வந்து வானத்தில் இருக்கக்கூடிய செலாஸ்டிக்கல் ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ லைட் இயர் அப்படின்னு ஞாபகம் வரும்போதே உங்களுக்கு எது வந்துடணும்? செலாஸ்டிக்கல் ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது filling the blanks பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், வால்யூம் ஆஃப் irregularly shaped object are measured using the law of Archimedes. இதில் ஆர்கிமெடிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலர் ஷேப் ஆக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லிக்விடில் நம்ம போடும்போது அந்த லிக்விட் என்ன ஆகும் அப்படின்னாக்க பர்டிகுலர் அளவு வந்து என்ன ஆகும்னாக்க வாட்டர் வந்துட்டு வெளியில் வரும். எவ்வளோ அளவு வாட்டர் வெளியில் வரும்னு பார்த்தோம்னா, நம்ம இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய அளவுக்கு வாட்டர் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த வாட்டரோடைய அளவை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த இர்ரெகுலர் ஆப்ஜெக்டோடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாவுக்கு என்ன பேருனாக்க ஆர்கிமெடிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு கூட நம்ம எழுதலாம். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், 1 cubic meter இஸ் ஈக்குவல் டு டேஷ் கியூபிக் சென்டிமீட்டர். இப்போ 1 cubic மீட்டரை வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக எழுத போகிறோம்? 1 cubic சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலாக எழுத போகிறோம். அப்போ 10⁶. 10⁶. தேர்டு பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் டேஷ். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் டேஷ். ஆன்சர் பாருங்கள், 13,600 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். 13,600 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். ஓகேவா? ஃபோர்த்து பாருங்கள், 1 astronomical unit is equal to. 1 astronomical unit is equal to. ஸோ astronomical unit என்னது? செலாஸ்டிக்கல் பாடியை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் இல்லையா? ஸோ astronomical unit is equal to 1.496 into 10⁻11 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், the area of the leaf can be measured using a
கிராஃப். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஏரியாவை ஃபார்முலா மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். லீஃபு, ஸ்டோனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கிராஃப் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக ஃபால்ஸான்னு எழுத போகிறோம். ஓகேவா. த ரீஜியன் கவர்டு பை த பவுண்ட்ரி ஆஃப் த பிளேன் ஃபிகர் இஸ் கால்டு இட்ஸ் வால்யூம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்டோடைய மேலே கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏரியா தான் சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா. த ரீஜியன் கவர்டு பை த பவுண்ட்ரி ஆஃப் த பிளேன் ஃபிகர் இஸ் கால்டு இட்ஸ் வால்யூம். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் பாருங்கள், வால்யூம் ஆஃப் லிக்விட் கேன் பி ஃபவுண்டு யூஸிங் மெஷரிங் கண்டெய்னர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, லிக்விடோடைய வால்யூமை மெஷர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம், மெஷரிங் கண்டெய்னர் தான். அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்டு பாருங்கள், வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசின். இல்லையா. இப்போ வாட்டரை விட கெரோசின் வந்துட்டு பார்த்தோம்னா டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஃபோர்த்து பாருங்கள், எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட் இன் மெர்க்குரி. மெர்க்குரியில் வந்து அயன் பால் வந்துட்டு ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா மெர்க்குரியோட டென்சிட்டி அதிகம் இல்லையா, அயன் பாலோட டென்சிட்டி வந்து கம்மி. அதனால தான் அது என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து, எ சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன் லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் செட் டு பி டென்சர். ஓகேவா. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே கம்மியான அளவு மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ரேரர் மீடியம் தான் சொல்லுவோம் இல்லையா. அதாவது கம்மியான டென்சர் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் செட் டு பி டென்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே என்ன வரணும், லெஸ்ஸர் தான் வரணும். அப்போ ஃபால்ஸ். அடுத்தது, மேட்ச் த ஐட்டம் இன் காலம் 1 டு த ஐட்டம் இன் காலம் 2. காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் பாருங்கள். இதில் உங்களுக்கு நம்பர் போட்டு காமிச்சிருப்போம். நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது கொஷினுக்கு நேராக ஆன்சர் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினுக்கு நேராக ஆன்சர் எழுதணும். ஏரியா எல்லாமே யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, கவனித்து எழுதிக்கோங்க. ஏரியா ஸ்கொயர் மீட்டர். டிஸ்டன்ஸ் லைட் இயர். டிஸ்டன்ஸ் லைட் இயர். டென்சிட்டி கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். கிலோகிராம் பர் cubic meter. Volume cubic meter. Volume cubic meter. Mass kg. Mass kg. ஓகேவா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே காலம் 1ம் காலம் 2லையும் வந்து என்ன பண்ணிட்டோம், யூனிட்ஸ் கொடுத்தாங்க, மேட்ச் பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், காலம் 1 காலம் 2 கொஞ்சம் டிஃபராக இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏரியா. ஏரியானாவே பிளெயின் ஃபிகரா. ஏரியானாவே என்னது, பிளெயின் ஃபிகர். லென்த் இங்கே ஆப்ஷன் பாருங்கள், ரோப்புன்னு கொடுத்துருக்காங்க, கயிறு. கயிறோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணலாம் இல்லையா. அப்போ லென்த் ரோப். டென்சிட்டி இதில் பாருங்கள், நம்ம டென்சிட்டியோடைய யூனிட் தெரியும், கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். இதுவும் கரெக்டு தான், கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா. அடுத்து பாருங்கள், வால்யூம். வால்யூம்னா எதெல்லாம் மெஷர் பண்ணலாம், மெஷரிங் ஜார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், மாஸ். மாஸ்ன்னு எதை சொல்லுவோம், amount of a substance. amount of a substance. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். சரியா, கரெக்டான வரிசையில் வந்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 1 லிட்டர், 100 cc, 10 லிட்டர், 10 cc. ஓகேவா. ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போக போகிறோம். 10 cc, 100 cc, 1 லிட்டர், 10 லிட்டர். 10 cc, 100 cc, 1 லிட்டர், 10 லிட்டர். ஓகேவா. செகண்ட் பாருங்கள், காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய டென்சிட்டியோட ஆர்டர் வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. ஓகேவா. அடுத்த ரோமன் பாருங்கள், யூஸ் த அனலாக் டு ஃபில் இன் த பிளாங்க். ஓகேவா. அனலாக் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். ஏரியாவுக்கு ஸ்கொயர் மீட்டர், அப்போ வால்யூம்க்கு கியூபிக் மீட்டர். ஏரியா ஸ்கொயர் மீட்டர், வால்யூம் கியூபிக் மீட்டர். லிக்விடு லிட்டர். லிக்விடு லிட்டர், அப்போ சாலிடு கிலோகிராம். சாலிட் கிலோகிராம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், வாட்டர் கெரோசின். வாட்டர் கெரோசின். அடுத்தது அயன் அலுமினியம். அயன் அலுமினியம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. இந்த எவாலுவேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 6 ரோமனும் வந்துட்டு 1 மார்க்ஸ் நிறைய இருக்குது. திரும்ப திரும்ப கொஷின் வித் ஆன்சரை
படித்து பாருங்கள், ஆன்சரை சொல்லி பாருங்கள், ஸ்பெல்லிங்கோட எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 1 மார்க்கில் எங்கேயுமே மார்க்கு குறையாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த செக்ஷனில் இதே மாதிரி ஒரு ரிவிஷன் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.